சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் வாங்கினா காளானை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் காளானுடைய மருத்துவ பயன்கள் என்ன, காளான் யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காளான் வாங்கும்போதே இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கிற காளான் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு கவரில் கூட பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காளானாக பார்த்து வாங்கிக்கோங்க. மழை பெஞ்சால் வயல் ஓரங்களில் காளான்கள் நிறையவே முளைக்கும். ஒரு சில காளான்கள் விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால் நம்ம கடையிலேயே இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கிற காளானாக பார்த்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம காளான் க்ளீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். காளான் வாங்கி ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா ரொம்ப கருப்பாக வந்துடும். அப்புறம் நம்ம இதை வேஸ்ட்டாக தூர தான் போடணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் காளான் எல்லாத்தையுமே வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். காளான் மேலே இந்த மாதிரி நிறைய மண் அழுக்கு எல்லாமே ஒட்டி இருக்கும். இதை நம்ம 3 வகையாக க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் காளான் மேலே கொஞ்சமாக மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவை லைட்டாக அப்படி மேலே தூவி கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமுமே மாவு படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இந்த காம்பு பகுதியினுடைய இந்த இடுக்குகள் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி விடுங்க. காளான் மேலே ஒட்டி இருக்கிற மண் தூசி எல்லாமே நல்லா அழகாக க்ளீன் ஆகி நல்லா வெளியில் வந்துடும். மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது காளான் மேலே உள்ள அந்த லேசான அந்த ஸ்கின் பிஞ்சு வெளியில் வரும். அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம நல்லா மாவு போட்டு தேய்ச்சதும் மண் தூசி எல்லாமே நல்லா வெளியில் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இன்னொரு காளானையும் இதே மாதிரி நம்ம மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நம்ம மாவில் இந்த மாதிரி தேய்க்கும் போதே அந்த மண் எல்லாமே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது. காளானில் விட்டமின் டி நிறைய இருக்குது. அதனால் நம்ம நிறைய உணவுப் பொருட்களில் விட்டமின் டி இருக்காது. இதில் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டில் அது வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம காளான் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காளானை தாராளமாக சாப்பிட்லாம். காளான் நம்ம ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கும் தன்மை கொண்டது. அதனால் நம்ம உணவில் காளானை தாராளமாக எடுத்துக்கலாம். இரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாருமே இந்த காளானை நல்லா சாப்பிட்லாம். இரத்த அழுத்தத்தை நடுநிலைத்தன்மையோடு வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம காளானில் உள்ள மண் எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. அடுத்து நம்ம காளானை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற 2வது மெத்தட் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம எடுத்துட்டோம்னாலே இந்த காம்பு அழகாக உடஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு உடஞ்சி வந்துடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த காம்பு பகுதியை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு. நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம காளான் கிரேவி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற லேசான தோலை மட்டும் இப்படி கையை வச்சு இந்த மாதிரி உரிச்சோனாலே அழகாக பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சைடில் உள்ள தோல் எல்லாத்தையுமே மெல்லிசான தோலை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்தால் போதும், அழகாக பிக்க வந்துடும். பாருங்கள், காளான் மேலே உள்ள லேசான தோல் எல்லாத்தையுமே நல்லா பிச்சு எடுத்தாச்சு. மண் தூசி எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம காளானை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த காம்பு பகுதியையும் லைட்டாக இந்த கார்னரை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு மீதியையும் நம்ம நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த காளானை எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும் சாப்பிட்ற அளவை குறைச்சிக்கிறது நல்லது. எதற்காகனா
காளான் பால் சுரப்பை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது, அதனால தான். பாருங்கள், மேல் பகுதியில் உள்ள லேசான தோல் எல்லாத்தையுமே நல்லா பிச்சு எடுத்தாச்சு. இதையும் நம்ம தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒயிட் கலருக்கு நம்ம கழுவி எடுத்தாச்சு. மூணாவது மெத்தட், தண்ணியில் இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி நம்ம சுரண்டணுன்னாலே மேலே உள்ள தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும். நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பு பகுதியோடு சேர்த்து தான் நம்ம முழுசாக போடுவோம். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம கையை வச்சு இந்த மாதிரி சுரண்டுனாலே அழகாக அந்த மேலே உள்ள ஸ்கின் சூப்பராக பிஞ்சு வந்துடும். பாருங்கள், மேலே உள்ள ஸ்கின் அழகாக பிஞ்சு வந்துருச்சு. நம்ம தண்ணியில் இதை கழுவிக்கலாம். காம்பு பகுதியை நம்ம வந்து நீக்காமலேயே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு காளானையும் க்ளீன் பண்ணிக்கலாம். காளான் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே அதிகரிக்கும். காளான் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதாவது ஆர்பிசியோடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும். இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த காளானை தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. கழுவி எடுத்து வச்சுருந்த எல்லா காளானையுமே மறுபடியும் இன்னொரு தடவை நல்ல தண்ணி விட்டு இன்னொரு தடவை நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு காளானாக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணிக்கு கட் பண்ணுறதா இருந்தால் இந்த காளானை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் வந்து அப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காளானை நம்ம ரெண்டாக கட் பண்ணும்போது உள்ளே இந்த மாதிரி பிளாக் கலர் இல்லைனா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இதுதான் நமக்கு வந்து இந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் தான் நமக்கு கொடுக்குது. அதனால் இதை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். காளான் யூஸ் பண்ணி நம்ம காளான் பிரியாணி, காளான் பக்கோடா, அப்புறம் இந்த ரோட்டுக்கடை காளான் மசாலா, காளான் 65, இந்த மாதிரி காளான் கிரேவி, இந்த மாதிரி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி காளானை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.